வணக்கம், வாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கலாமே. விஷயம் பப்ளிக்கா வெளியில தெரிய வேண்டாமேன்னு பார்த்தோம். சரி, சொல்லுங்க. எங்க வீட்ல ஒரு முக்கியமான நபர் ஓடி போயிட்டார். பேர் என்ன? சிகாமணி. ஓடி போனவர் பேர் என்ன? அதான் சொன்னேனே சிகாமணின்னு. முதல்ல நான் கேட்டது உங்க பேர. நாராயணன். அப்ப சிகாமணின்னு சொன்னீங்க. அது ஓடி போனவரோட பேரு. அப்ப நாராயணன் யாரு? என்ன சார் இப்படி சின்ன விஷயத்துக்கு இப்படி கன்ஃபியூஸ் ஆறீங்க? ஓடி போனவரோட பேர் சிகாமணி, ஓடி போகாத என் பேர் நாராயணன். நான் ஓடி போனேன்னா வேணா சிகாமணின்னு வச்சுக்கலாம். ஓடி போன சிகாமணிக்கு நீங்க என்ன வேணும்? ஓடி போன நபரோட அக்கா புருஷன். யார் அந்த அக்கா? இவங்கதான். அதாவது என் பொண்டாட்டி. ஐயோ சாரிமா, போலீஸ் ஆபீசரை பார்த்தோம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சார், ஓடி போன நபரோட அக்கா இவங்க, இது என் பொண்டாட்டி. ஐயோ மீண்டும் சாரி, டென்ஷன்ல பேசுறேன்ல. சார் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓடி போன நபரோட அக்காவும் என் பொண்டாட்டியும் ஒருத்தர் தான். அதான் இவங்க 2 in 1. இந்த சாணி கலர் புடவை யாரு? ஓடி போன நபரோட அக்கா புருஷனோட பொண்டாட்டியோட தம்பி சம்சாரம். கொஞ்சம் புரிய தெளிவா சொல்லுங்க. இப்போ ஓடி போனவரோட அக்காவோட, அதாவது இவங்களோட புருஷனோட, அதாவது என்னோட பொண்டாட்டியோட, அதாவது இவங்களோட தம்பியோட, அதாவது ஓடி போனவரோட சம்சாரம் தான் இவங்க. சப்பா, சுருக்கமா சொன்னா ஓடி போனவரோட சம்சாரம் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கலாமே. அப்படித்தான் வச்சுக்கணும். ஐ சி. நேந்திரங்கா சிப்ஸ் அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்களே, இந்த பெரியம்மா யாரு? ஓடி போன நபரோட அக்கா புருஷனோட மாமியா. என்ன எதுக்கு எடுத்தாலும் ஓடி போன நபருடைய அக்காவில இருந்து ஆரம்பிச்சு அந்த அக்கா மூலமாவே ஒரு முறையை சொல்றீங்க. உங்களுக்கு சுருக்கமாவே சொல்ல தெரியாதா? யூ காட் தி பாயிண்ட். இவங்க வேணா ஓடி போனவரோட பொண்டாட்டியா இருக்கலாம், இவங்க வேணா ஓடி போனவரோட அம்மாவா இருக்கலாம், இவ வேணா ஓடி போனவரோட பொண்ணா இருக்கலாம். ஆனா இந்த அக்கா மட்டும் இல்லன்னா ஓடி போனவரே கிடையாது சார். புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வித்யா, அந்த தியாக கதை சொல்லுமா. சொல்றேன்னா போலீஸ்காரர் சார், அப்ப எனக்கு 10 வயசு இருக்கும். ஓடி போனானே என் தம்பி, அவனுக்கு 7 வயசு. நான் கொல்லையில பாண்டி ஆடிட்டு இருந்தேன். வேண்டாக்கா சார், பாவம், அவரை விட்டுருங்க. இருடி, போலீஸ்கார் ஒரு தடவை கூட அந்த கதையை கேட்கலையடி. போலீஸ்காரங்க கிட்ட எந்த விதமான தடயத்தையும் மறைக்கவே கூடாது. ஐயோ, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல சார். அதான் எங்க ஆத்துக்காரர் ஒரு சின்ன புழுக்க அளவு பல்பம் மூக்கல போட்டுட்டார். அது இந்த அம்மா எடுத்து விட்டா அது ஒரு பெரிய விஷயமா இவங்கதான் உயிரை காப்பாத்திட்ட மாதிரி மெகா சீரியல் மாதிரி சொல்லி அறுப்பா. அதான் வேண்டான்ட்டேன். என்னது இது பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு? தட் இஸ் தி பாயிண்ட். ஓடி போனவர் ஏன் ஓடி போனாருங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் முக்கியமான சாட்சி. எப்படி 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 எப்படி? ஒரு அக்காக்காரி பல்பத்தை எடுத்திருக்கிறா, அத பொண்டாட்டி நீங்க பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஐயோ, நம்ம பொண்டாட்டி நம்ம மேல பாசமா இல்லையேன்னு அவர் ஓடி இருக்காரு. ஐயோ சார், அவர் மூக்கல பல்பா விட்டப்ப அவருக்கு 7 வயசு. ஆக அந்த பிஞ்சு வயசுலயே அவர் மேல உங்களுக்கு ஆசை இல்ல, அப்படித்தானே? ஐயோ சார், இப்படி நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுட்டேன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். அவருக்கு 7 வயசு இருக்கும்போது நான் எப்படி சார் பொண்டாட்டியா வந்திருப்பேன்? அதுவும் வேலிட் பாயிண்ட் தான். இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். ஓடி போன நபர் எந்த இடத்துக்கு ஓடி போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? சார், அவன் கிழக்கு போனானா, மேற்கு போனானா, தெற்க போனானா, வடக்கு போனானா எதுவுமே தெரியாது சார். அவன் ஒரே ஒரு போன் பண்ணினான். அதனால நீங்க டெலிபோன் டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சு அவன் எங்க இருந்து போன் பண்ணினாங்கறத தெரிஞ்சுண்டு நீங்க அவனை கண்டுபிடிக்கணும். போலீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், டெலிபோன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டையும் சிங்க்ரனைஸ் பண்ணணும்னா இத நான் டெல்லி லெவலுக்கு மூவ் பண்ணணும். ஓகே, இது எனக்கு சேலஞ்சிங் கேஸ் தான். ஆமா, எந்த நம்பருக்கு எப்ப போன் பண்ணாரு? லட்சுமி ஸ்டோர் செல்லமுத்து நாடார் கடை இருக்கோன்னா அங்கே நேத்திக்கு போன் பண்ணினான். நேத்திக்கா? இப்ப வரைக்கும் அதையே ஊருகா போட்டீங்க. நாங்க 5 பேர் ஒத்தருக்கு ஒத்தர சண்டை போட்டுட்டே இருந்தோம். நம்ம சண்டை இதோட நிறுத்திக்கலாம். முதல்ல அவரை கண்டுபிடிக்கணும் நான் தான் சொன்னேன். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 24 மணி நேரம் ஆயிடுத்து. இது போன் பண்ணின இடம், இது போன் வந்த இடம். இந்த இடத்துல இருந்து 24 மணி நேரத்துல யாரும் போன் பண்ணி இருந்தாலும் அல்ல போன் வந்திருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துலயும் 24 மணி நேரத்துல யாராவது போன் பண்ணி இருந்தாலோ அல்லது போன் வந்தாலோ கண்டுபிடிக்க முடியாது. சோ நீங்க குட்டைய நல்லா குழப்பிட்டீங்க. எந்த குட்டை சார் ரசம் மாதிரி தெளிவா இருக்கு? எல்லா குட்டையும் வத்த குழம்பு மாதிரி கெட்டியா தானே இருக்கு. ஷட் அப். ஏதோ ஒரு டெலிபோனுக்கு எவனோ ஒருத்தன் எந்த ஜென்மத்திலயோ போன் பண்ணனதுக்கு 5 பேரும் சேர்ந்து படதரண்டு வந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரே நிமிஷத்துல இந்த இடத்தை காலி பண்ணலன்னு வச்சுக்குங்க. அப்படியே பெரியம்மா நீங்க இருங்க. நீங்க ஓடி போனவருடைய அக்காவுடைய புருஷனுடைய பொண்டாட்டியுடைய தம்பியுடைய பொண்டாட்டியுடைய பொண்ணோட பாட்டி தானே?
கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. இங்க பாருங்க, ஆ. உங்களாலதான் ஆ. இந்த வம்சமே வளர்ந்தது. இது அத்தனைக்கு காரணம் நீங்க தான். அதனால இந்த ஜென்மத்துல உங்களை எங்கேயாவது நான் மறுபடியும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, AK-47 துப்பாக்கியை எடுத்து சுட்டு போதுங்க போடுவேன். போதுங்க போக போக. வடிவேலு நம்ம புது மேனேஜர் சினிமால நடிக்க போறாரா? எக்ஸ்பிரஷன்லாம் சூப்பரா கொடுத்துருக்காரு. இந்த மூஞ்சிக்கு டைரக்டர் சங்கரும் ரவிக்குமாரும் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு சான்ஸ் கொடுக்க போறாங்க. மெண்டல் சார் அது. மென்டலா? ராத்திரி என்னவெல்லாமோ தனியா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அதுக்கே தெரியாம இந்த போட்டோவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். மென்டல்னு சொல்லக்கூடாது வடிவேலு, ஆ, இது ஒரு வகையான ஆலூசினேஷன். ஆலூசினேஷன்னா அதாவது இவனுடைய ப்ராப்ளத்தை நம்ம சைக்கலாஜிக்கலா தான் அணுகணும். நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டலா நடத்துறீங்க? நான் என்ன மெண்டல் ஹாஸ்பிட்டல் வாடனா? கல்யாண மண்டபத்துல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறேன். ராத்திரி வந்து அசந்து கால் நீட்டி தூங்க முடியல. எந்த நேரத்துல கல்ல தூக்கி தலையில போடுவானோ பயமா இருக்கு. இந்த பாரு வடிவேலு, அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்கு நம்ம கை கொடுக்கணும். இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட வேலை பாக்குறேன், என் கஷ்டத்தை புட்டு புட்டு வைக்கிறேன், என்ன பத்தி கவலைப்படல. அந்த மெண்டல் வந்து 4 நாள் தான் ஆச்சு, அத பத்தி இப்படி பிரமாதமா கவலைப்படுறீங்க. சரி சரி, வருத்தப்படாத. நீ என்ன செய்யற, அவனை கூட்டிட்டு இன்னைக்கு ராத்திரியே நம்ம ஏற்காடு எஸ்டேட் பங்களாவுக்கு போ. நாளை காலையில நாங்க வந்து பேசிக்கிறேன். எஸ்டேட் பங்களாவுக்கா? ம். ஏற்காட்டுக்கா? ம். அந்த மெண்டலை கூட்டிக்கிட்டா? ம். தனியாவா? ம். என்னால முடியாது முதலாளி. போடா போற. சிகாமணி சார், சிகாமணி சார், எங்கேயோ சர்ரு சர்ருன்னு சத்தம் கேக்குது சார். சிகாமணி சார், சிகாமணி சார், இந்த மெண்டல் நடராத்திரில எங்க போயிடுச்சு? ஐயோ. சிகாமணி, இந்த மலை, இந்த எஸ்டேட், இந்த சரௌண்டிங், இந்த அட்மாஸ்பியர் இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு சார். வாழ்க்கையில ஏகாந்தத்தை ரசிக்கிறவங்க, அமைதியை விரும்புறவங்க, நிம்மதியை தேடி அலையிறவங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். தெரியும் சார். உனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் சொன்னேனே சார், ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அப்போ நீ ஏகாந்தத்தை ரசிக்கிறியா, அமைதியை விரும்புறியா, இல்ல நிம்மதியை தேடி அலையிறியா? ஒரு கல்யாண மண்டப மேனேஜருக்கு 42 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா அது அபசகுணம். அதனால உன்னை வேலையை விட்டு நிறுத்துறதா முடிவு பண்ணிட்டேன். சார், கவலைப்படாதப்பா, அதுக்கு பதிலா இந்த எஸ்டேட்டுக்கு உன்னை மேனேஜரா போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன ரொம்ப தேங்க்ஸ்ங்கிற? கல்யாண மண்டபம்னா நல்ல நாள் கல்யாணங்கள்ல 500-600 பேர் வருவாங்க. உனக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க, வேண்டப்பட்டவங்க வருவாங்க. அவங்க உன்னை பார்ப்பாங்க. அது உனக்கு பிடிக்கல, அது உனக்கு வசதி இல்லை. ஆனா இந்த எஸ்டேட் மேனேஜரா இருந்தா கண் காணாத இடம், யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. அது உனக்கு வசதி இல்லையா? ஏன்னா வாழ்க்கையில நீ நிம்மதியை தேடி அலையிறவன். இந்த பெண்கள் தலைக்கு போடுவாங்களே துணி ரப்பர் பேண்ட், அது எப்படி உன் பேட்டிக்குள்ள வந்தது? அங்க யாரும் இல்லப்பா, இங்க பாரு. ஆமா, கல்யாண மண்டபத்துல தினம் ராத்திரி நீ ஃபுட்பால் ஆடுறியாமே, யார ஃபுட்பாலா நினைச்சு எட்டி உதைக்கிற நீ? இங்க பாருப்பா, நேத்திக்கு ராத்திரி கூட இந்த மலவாசஸ்தலத்துக்கு வந்து 12 மணிக்கு தயிர் கடைஞ்சியாமே, யார தயிரா கடைஞ்ச? அந்த போட்டோஸ்லாம் எடு. இந்த போட்டோஸ்லாம் யாரு பாரு, எல்லாம் உன் போட்டோ தான். மென்டல் மாதிரி நீ பிஹேவ் பண்ணியிருக்கிற. உனக்கு தெரியாம என் ஆளு போட்டோ எடுத்திருக்கிறான். என்னப்பா அதெல்லாம்? ஒவ்வொரு ஆம்பளையும் தன்னோட வாழ்க்கையில 4 முக்கியமான பொண்களை சந்திக்கிறான். அம்மா, சகோதரி,
மனைவி, பொண்ணு, அந்த 4 பேர் மேலேயும் அவன் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கான். ஆனா ஒவ்வொரு பாசமும் ஒவ்வொரு விதமானது. அம்மா மேல வச்சிருக்கிற பாசம் நன்றி கடன், சகோதரி மேல வச்சிருக்கிற பாசம் நட்பு, மனைவி மேல வச்சிருக்கிற பாசம் காதல், பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம் கடமை. சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ ஒவ்வொரு பாசத்துக்கும் ஒரு பேஸ் இருக்குங்க. அம்மா மேல பாசம் நன்றி கடன், சகோதரி மேல பாசம் நட்பு, மனைவி மேல பாசம் காதல், மக மேல பாசம் கடமை. well done, well done. ஆனா சில சமயம் இந்த பொம்பளைங்க நம்மள போட்டு பாத்துருவாங்க. எப்படி 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 நடுக்கூடத்துல நம்ம நிக்க வச்சு சுத்தி நின்னு அம்மா பாசம் பெருசா, சகோதரி பாசம் பெருசா, மனைவி பாசம் பெருசா, பொண்ணு பாசம் பெருசா, இப்பவே சொல்லுங்க அப்படிம்பாங்க. எந்த ஆம்பளையால சார் அந்த 4 பேரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி பதில் சொல்ல முடியும்? முதல்ல அம்மா, பெத்த அம்மாவை நடுத்தருலயோ அனாதை ஆசிரமத்திலயோ விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆம்பளைங்களை நீங்க காட்டலாம். ஆனா ஏழையா இருந்தாலும் பெத்த தாய்க்கு கூழோ கஞ்சியோ சாகர வரைக்கும் ஊத்திட்டு அவ செத்த பிறகு கொள்ளி வச்சுட்டு வருஷா வருஷம் திதியோ தவசமோ கொடுக்கிற கோடிக்கணக்கான ஆம்பளைங்களை என்னால காட்ட முடியும் சார். அடுத்தது சகோதரி. நம்மளோடயே கூட பிறந்தவங்க, நம்மளோடயே வளர்ந்தவங்க. யாருக்கோ தாரவாத்து கொடுக்குறோம், எங்கேயோ வாழ்க்கப்படுறாங்க. அதுக்காக நம்மள தூக்கி வளர்த்த அக்காவை மறந்துட முடியுமா? இல்ல நாம தூக்கி வளர்த்த தங்கச்சி தான் மறந்துட முடியுமா? அவங்கள மறந்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆம்பளைங்களை நீங்க காட்டலாம். ஆனா சொந்த அக்கா தங்கச்சிகளை இன்னமும் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கிற கோடிக்கணக்கான ஆம்பளைங்களை என்னால காட்ட முடியும் சார். அடுத்தது மனைவிக்கு வரேன். ஒரு நிமிஷம். என்ன சார் இது? அம்மாவையும் சகோதரியும் பத்தி சொல்லும்போது கேட்டுட்டு இருந்தீங்க, மனைவின்னு ஒரு நிமிஷங்கிறீங்களே. அதுலப்பா, எப்ப நீ அம்மாவையும் சகோதரியும் அவ்வளவு தூரம் தூக்கி வச்சு பேசி ஆதங்கப்பட்டையோ, நீ மனசு ரணப்பட்டிருக்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரணத்தை ஒரு மனைவியால மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்க முடியும். அந்த மனைவியை பத்தி பேசும்பொழுது நீ உன்னை ஞாபகத்துல வச்சுக்கிடுங்கிறதுக்காக தான் ஒரு நிமிஷம் சொன்னேன். எதை ஞாபகம் வச்சுக்கணும்? 20-22 வருஷம் தூக்கி வளர்த்த அப்பா அம்மா, வாழ்ந்த வீடு, அக்கம் பக்கம், உற்றார உறவினர் அத்தனையும் விட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்து மறுபிறவி எடுக்கிற அந்த தியாகத்தை நீ மறந்துடக்கூடாது. அப்படி பார்த்தா அதே 20-25 வருஷம் அவனை பெத்த அப்பா அம்மா உற்றார் உறவினர் சுற்றம் அவங்களுக்கு மத்தியில அவளுக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும்னு தினம் தினம் செத்து பொழைக்கிறானே அந்த ஆம்பளை, அவனுடைய தியாகத்தை நீங்க மறந்துடக்கூடாது சார். சிகாமணி, பொண்டாட்டிக்கு அங்கீகாரம் கிடைக்க பல ஆம்பளைங்க போராடுறாங்க, நான் இல்லைங்கள. ஆனா பொண்டாட்டியினுடைய உணர்வுகளையே மதிக்காத ஆம்பளைங்க இல்ல நீ சொல்றியா? இருக்காங்க சார். மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு நினைச்சு அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்க எல்லாரையும் மறந்துட்டு எங்கேயோ வளர ஆம்பளைங்க இல்ல நீ சொல்றியா? இருக்காங்க சார். ஆனா பெத்தவங்களையும் விட்டு கொடுக்க முடியாம, தன்னை நம்பி வந்த பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியாம, இவங்க 2 பேரும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு தெரியாம தவிக்கிற கோடிக்கணக்கான ஆம்பளைங்க இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? சிகாமணி, இருக்காங்க சார். அந்த மாதிரி ஆம்பளைங்களால தான் இன்னைக்கு நாட்டுல மழை பெய்யுது. சார், ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஆளுங்கட்சி இருக்கு, எதிர்கட்சி இருக்கு. யார் யார கவுப்பாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. யாரும் யாரோடையும் ஒத்து போக மாட்டாங்க. காரணம் ஈகோ, பொசசிவ்னஸ். சிகாமணி, இந்த விரலை தாயின்னு நினைச்சுக்க. இது சகோதரி, இது மனைவி, இது மகள். இவங்க 4 பேரையும் தனித்தனியா விட்டா சில ஆட்டங்கள் இருக்கலாம். ஆனா ஆம்பளைங்கிற இந்த கட்ட விரல் இவங்க 4 பேரையும் அன்பால இப்படி பிடிச்சு வைக்கணும்பா. கட்டவரல் ஒடிஞ்சிரும் சார். முடியாது. முடியும். முடியாது நீ சார். பொம்பளைகளோட ஒரு சைடை தான் பாத்திருக்க. அவங்களுக்கு எல்லா சைடும் ஒரே மாதிரி தான். யூ ஆர் ராங். ஐ அம் ரைட். He is wrong. He is wrong. ஆம்பளைக்கு தண்டனையே திருமணம்தான், அந்த தண்டனையும் ஒரு விதத்தில் தனி சுகம்தான். ஆம்பளைக்கு தண்டனையே திருமணம்தான், அந்த தண்டனையும் ஒரு விதத்தில் தனி சுகம்தான். குடும்ப கைதி விடுதலையே அடைவதில்லை, அந்த குடும்ப சிறை இல்லை எனில் வம்சமில்லை.
குடும்ப கைதி விடுதலையே அடைவதில்லை, அந்த குடும்ப சிறை இல்லை எனில் வம்சமில்லை. ஆம்பளைக்கு தண்டனையே திருமணம்தான், அந்த தண்டனையும் ஒரு விதத்தில் தனி சுகம்தான். பொண்டாட்டி புள்ளைக்குன்னு உழைப்பது தண்டம், தள்ளாடும் வயதில் உன்னை காப்பது சொந்தம். செத்து செத்து பொழைப்பதுதான் குடும்ப பந்தமே, வெட்ட வெட்ட தழைக்கும் கொடி தொப்புள் பந்தமே. இடியாப்ப சிக்கல் இது எப்பவுமே தீராது, குடியாத்தம் நீ இருந்தா கோயம்புத்தூர் மாறாது. ஆடடா வம்பு எதுக்கு, உங்க தத்துவம் போதும் விட்டுடுங்க. ஆம்பளைக்கு வெகுமதியே திருமணம்தான், அவ வெகுமதியா தலைவலியா எனக்கு இல்ல சார் தெரியும். ஆம்பளுக்கு தண்டனையே திருமணம் தான், அந்த தண்டனையும் ஒரு விதத்தில் தனி சுகம்தான். உத்தமர்கள் தேடுவது சந்நியாசம்தானே, தேசத்தந்தை காந்தி கூட சம்சாரிதானே. வம்பு பண்ணு உங்க பேச்சு வரட்டு வாதமே, தம்பி நான் சொல்வதெல்லாம் வாழ்க்கை வேதமே. ஆழமுள்ள கடல் இது மூழ்கத்தான் வேணுமா, மூழ்காம கரையில் நின்னா முத்துதான் கிடைக்குமா. நாய்வால் அத நிமித்த நீங்க நடத்தும் பாடம் போதுமுங்க. ஆம்பளைக்கு லாட்ரி பிரைஸ் திருமணம்தான். லாட்டரி பிரைஸா? அவளால நான் லாட்டரி அடிக்கிறேன் சார். ஆம்பளைக்கு தண்டனையே திருமணம் தான், அந்த தண்டனையும் ஒரு விதத்தில் தனி சுகம்தான். குடும்ப கைதி விடுதலையே அடைவதில்லை, அந்த குடும்ப சிறை இல்லை எனில் வம்சமில்லை. குடும்ப கைதி விடுதலையே அடைவதில்லை, அந்த குடும்ப சிறை இல்லை எனில் வம்சமில்லை. ஆம்பளைக்கு தண்டனையே திருமணம் தான், அந்த தண்டனையும் ஒரு விதத்தில் தனி சுகந்தாங்கண்ணா. சிகாமணி, இந்த உலகத்துல ஆண்கள் 4 வகை. பரிபூர்ணமா பெண்களை நம்புறவங்க 1, அடிப்படையிலேயே பெண்களை நம்பாதவங்க 2, பெண்களை நம்பி ஜெயிச்சவங்க 3, பெண்களை நம்பி தோத்தவங்க 4. நீ 4வது கேட்டகரியில வரேன்னு நினைக்கிறேன். எதுக்கோ ஒரு பெண்ணை பரிபூர்ணமா நம்பியிருக்க, ஏமாந்துருக்க, தோத்துருக்க, வீட்டை விட்டு ஓடி வர அளவுக்கு வந்திருக்க. இந்த பார், தப்பு உன்னுடையதாகவும் இருக்கலாம், சம்பந்தப்பட்ட பெண்ணுடையதாகவும் இருக்கலாம். நடந்தது என்ன நீ சொல்லு, தவறு யாருடையதுன்னு நான் சொல்றேன். முதலாளி, இன்னைக்குல இருந்தா மாசம் 3500 ரூபாய் சம்பளம் தரீங்க. அந்த பணத்துக்காக என் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட குறையெல்லாம் நான் உங்ககிட்ட கூறு போட்டு வியாபாரம் பண்ண முடியுமா? இதுவரைக்கும் அக்கம் பக்கத்துல தன்னோட மகனை பத்தி புலம்புற தாயை பார்த்திருப்பீங்க, சகோதரனை பத்தி புலம்புற சகோதரியை பார்த்திருப்பீங்க, முன்பின் தெரியாதவங்க கிட்ட கூட தன்னோட புருஷனை பத்தி புலம்புற மனைவியை பார்த்திருப்பீங்க. ஆனா தன்னோட குடும்பத்தை பத்தி வெளியில புலம்புற ஆம்பளையை பார்த்திருக்கீங்களா? அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டிருப்பீங்களா? புலம்ப மாட்டாங்க சார். நான் ஆம்பளை. உயிருக்குயிரா பழகிற ஃப்ரெண்டு கிட்ட கூட குடும்ப ரகசியத்தை சொல்லாதவன் தான் சார் ஆம்பளை. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே சொல்ல வேண்டியது நீங்க தான். நான் வேலையில இருக்கேனா இல்லையான்னு. சிகாமணி, யார பார்த்து என்ன வார்த்தை பேசுறேன்? இவர்கிட்ட நான் பல வருஷமா வேலை செய்யறேன். அடுத்தவன் கஷ்டத்துக்கு காது கொடுக்கிறது, முடிஞ்சா கை கொடுக்கிறது, முடியிற வரைக்கும் தூக்கி விடுறது. இதை தவிர எங்க முதலாளிக்கு எதுவுமே தெரியாது. அப்பேற்பட்ட மனுஷங்கிட்ட நீ இப்படியா பேசுறது? அடுத்த வார்த்தை பேசுறதுக்கு முன்னால இங்க இருந்து போயிடு. வடிவேலு, பல வருஷமா வேலை பார்க்கறேன்னு சொல்றியே, உடல் ஊனமே இல்லாத உன்னோட முதலாளி இந்த சக்கர நாற்காலிய எதுக்காக வச்சிட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? இவருக்கு தெரிஞ்ச யாருக்குமே உடல் ஊனம் இல்லாத போது யாருக்காக இந்த சக்கர நாற்காலி? உங்ககிட்டயாவது சொன்னாரா?
பணக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, ஏழைங்க தன்னோட கஷ்டத்தை பணக்காரங்க கிட்ட சொல்லணும்னு. பணக்காரங்க தன்னோட கஷ்டத்தை ஏழைங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. இந்த ஒன் வே டிராபிக் வேலையெல்லாம் நமக்கு பிடிக்காதுப்பா. பணக்காரங்க குடும்ப ரகசியம் ரகசியமா இருக்கணும், ஏழைங்க குடும்ப ரகசியம் மட்டும் அம்பலம் ஏறணுமா? என்னப்பா நியாயம்? முதலாளி, என்ன ஒரு மனுஷனா மதிச்சு உங்களோட குடும்ப ரகசியத்தை என்கிட்ட சொன்னீங்கன்னா, உங்களை தெய்வமா மதிச்சு நானும் என்னோட குடும்ப ரகசியத்தை உங்ககிட்ட சொல்றேன். முதலாளி முதலாளி, அவன் கிடக்குறான், அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க. அவன் குடும்ப விஷயம் நமக்கு எதுக்கு? இல்ல வடிவேலு, அவன் என் குடும்ப விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டான். முதலாளி, அட என்னையா, இது நாள் வரைக்கும் எங்க முதலாளியும் இந்த வீல் சேரும் பிரிஞ்சதே இல்ல. இன்னைக்கு அதை கூட மறந்துட்டு போறாரு. அதான் டிக்கில ஏத்த வந்தேன். அட போயா, நீ அவரை மூட் அவுட் பண்ணிட்ட. ஏன் பணக்காரங்க மட்டும் தான் மூட் அவுட் ஆகணுமா? ஏழைங்க மூட் அவுட் ஆக கூடாதா? முதலாளி முதலாளி முதலாளி, நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல முதலாளி. வணக்கம்மா. வணக்கம். நான் சுந்தரமூர்த்தி ஐயா கல்யாண மண்டபத்துல வாட்ச்மேனா இருக்கேன். பாத்திருக்கேன். ஐயா இப்ப ரொம்ப முடவுட்ல இருக்காரு. அதுக்கு நான் என்னப்பா செய்யறது? நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வந்து முன்னையெல்லாம் ஐயாவை பார்க்க அடிக்கடி வருவீங்களா? அது ஒரு 8-10 வருஷம் இருக்கும். அப்படி நீங்க வந்துட்டு போகும்போதெல்லாம் ஐயா ரொம்ப சந்தோஷமா இருப்பாராம், எல்லாத்தையும் கலகலன்னு பேசுவாராம். இப்போ கொஞ்ச நாளா நீங்க வர்றதே இல்லை. உங்க ஐயா மனசு உருக்க முடியாத இரும்பு. ஆனா சில சமயம் உருகி விழுகிற பனிக்கட்டிமா, அவர் இப்படி மூட விட்டாகி நான் பார்த்ததே இல்லை. கிட்ட நெருங்கவே பயமா இருக்கு. யாருக்கிட்ட என்ன சொல்றதுன்னே புரியல. ஏன்னா அவருக்கு உறவுக்காரங்கன்னு யாருமே கிடையாது. அதனாலதான் உங்களை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். அவர் எதனால இப்படி ஆனாரு? புதுசா கல்யாண மண்டபத்துல மேனேஜரா ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தாருங்க. அவருக்கும் எங்க ஐயாவுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். ஐயய்ய, புதுசா வேலைக்கு சேர்ந்த பையன் இதெல்லாம் ஏன் கேக்குறான்? ஆமா, என் இடம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு முன்னால இருந்த வாட்ச்மேன் சொன்னாமா. எனக்கு உங்க ஐயாவுக்கு என்ன உறவுன்னு அந்த வாட்ச்மேன் உங்ககிட்ட சொன்னானா? அவனுக்கே தெரியாதுன்னு சொன்னாமா. சரி, நீ போ, நான் வர்றேன். சரிம்மா. பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பட்டு புடவை, தாலி இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கா? உங்க மனசை அசைக்க முடியாதுன்னு நான் என்னைக்கோ தெரிஞ்சுக்கிட்டேன். பின்ன எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? நீங்க மனசு சங்கடப்பட்டிருக்கிறதா வடிவேலு வந்து சொன்னா, உங்க மனசை மறுபடியும் மாத்துறதுக்காகத்தான் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன். அதான் இப்ப சிரிச்சிட்டீங்களே, அதுவே போதும். ஒண்ணும் இல்லம்மா, வாழ்க்கையே தெரியாத பையன் ஒருத்தன் என்ன கொஞ்சம் அப்செட் பண்ணிட்டான். நானும் கேள்விப்பட்டேன். அவன் என்ன பத்தி கேவலமா பேசியிருந்தா கூட பரவாயில்ல, பெண்மையே கேவலமா பேசிட்டான். அதான் நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அவன் பார்த்த பெண்கள் அப்படிப்பட்டவங்களா இருக்கலாம். நீங்க கவலை விடுங்க, நான் போய் அவங்கிட்ட பேசுறேன். ஏங்க, யாருங்க நீங்க? நேரா மாடிக்கு வந்துட்டீங்க. எதுவா இருந்தாலும் ரிசப்ஷன்ல போய் உட்காருங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஏதாவது ஆசிரமத்துல இருந்து வரீங்களா? பார்வையே சரியில்லையே. அது இருக்கட்டும், என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒலிம்பிக் நீச்சல் குளத்தை நீஞ்சிட்டு கையில மெடலோட வந்திருக்கேன். பார்த்தா தெரியல, தொடப்பம் தண்ணி நாறுதுமா. வாட்டர் டேங்க் கிளீன் பண்ண வந்திருக்கேன். ஆமா, நீங்க யார்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? நீ டேங்க கிளீன் பண்ண வந்த,
நான் உன் மனசை க்ளீன் பண்ண வந்திருக்கேன். ஆமா, பொம்பளைங்களை பத்தி ரொம்ப கேவலமா பேசுனியாமே, என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க பொம்பளைங்களை பத்தி? ஒவ்வொரு பெண்ணும் ஒரு மலர், ஒவ்வொரு மலருக்கும் ஒரு குணம், ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு ஈர்ப்பு, ஒவ்வொரு ஈர்ப்புக்கும் ஒரு மனம். ஆமா, சில மலர் மட்டும் நாறுது. அப்பா என்ன சொல்ற? தைரியமா தான் சொன்னேன், ஏன் உனக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிற? ஆம்பளைங்களுக்கு கோழைத்தனம் இருக்க கூடாதுப்பா. உன்ன மாதிரி ஆம்பளைங்க கோழைங்களா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா தாயே துர்தேவத, என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தி கேக்குறதுக்கு நீங்க யாருமா? என்ன பத்தி என் குடும்பத்தை பத்தியும் கேட்கறதுக்கு நீங்க யாருன்னு உன் முதலாளி கிட்ட கேட்ட, இப்ப என்கிட்ட கேக்குற. நான் என்ன பத்தி சொல்லிட்டு உன் முதலாளிய பத்தி சொல்லட்டுமா, இல்ல உன் முதலாளிய பத்தி சொல்லிட்டு என்ன பத்தி சொல்லட்டுமா? உங்க முதலாளி இருக்காரே, அவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்தவர் தான். பிறந்த கொஞ்ச நாள்லயே உங்க முதலாளியுடைய அப்பா இறந்துட்டதுனால கோழி பண்ணையை சுத்தம் செஞ்சு அவரை காப்பாத்துனது அவங்க அம்மா தான். என்னம்மா படிக்கிறியா? இந்தாம்மா, பள்ளிக்கூடத்துக்கு பணம் கேட்டியே, நீ நல்லா படிச்சு இந்த குடும்பத்தை நீதாம்மா காப்பாத்தணும். அம்மாவுக்கு இப்பெல்லாம் முடியலம்மா. சரிம்மா, நான் நல்லா படிச்சு தம்பியும் நல்லா படிக்க வச்சு இந்த குடும்பத்தை காப்பாத்துறேம்மா. உங்க முதலாளியோடைய அம்மாவால அந்த கோழி பண்ணை பெருக்க முடிஞ்சது. ஆனா பொருளாதாரத்தை பெருக்க முடியல. தன்னை இந்த உலகத்திலேருந்து கழிச்சுக்க முடிஞ்சது. ஆனா தான் பட்ட கடனை கழிக்க முடியல. அவளால சாவ வகுத்துக்க முடிஞ்சது. ஆனா வாழ்வ வகுக்க முடியல. உங்க முதலாளியை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா ஒரு பெண் தெய்வம். அதனால எந்த அம்மாவை பத்தி யார் தப்பா பேசினாலும் அவரால் அதை பொறுத்துக்க முடியாது. நல்லா படிக்க வைக்கிறேன், பிற்காலத்துல நீ என்னவா வருவ? ரிக்ஷா ஓட்டுறானா? ஐயோ, ஏழைங்களோட கனவு ரிக்ஷா ஓட்டுறது, பால் போடுறது, பேப்பர் விற்கிறது, இவ்வளவுதானா? பெருசா ஏதாவது சொல்லு பார்க்கலாம். கூர்க்கா. ஐயோ ஐயோ, டாக்டரா வரணும், ஜட்ஜா வரணும், இன்ஸ்பெக்டரா வரணும், வக்கீலா வரணும். உங்க முதலாளியோடைய அக்கா தான் அவரை படிக்க வச்சாங்க. ஆனா படிச்சா மட்டும் போதுமா? முன்னுக்கு வந்துட முடியுமா? அதுக்கும் அவங்க அக்கா மூலமாவே ஒரு வழி வந்தது. அதுல சோகமும் இருந்தது, சோகமும் இருந்தது. ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல அவங்க அக்கா இறந்தது சோகம். அதுல வந்த இன்சூரன்ஸ் பணம் சுகம். அந்த பணத்தை முதலா வச்சுதான் தான் படிச்ச படிப்பை அஸ்திவாரமா வச்சுதான் 5 வருஷத்துல உங்க முதலாளி கோடீஸ்வரன் ஆனார். அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்காவும் ஒரு பெண் தெய்வம் தான். அதனால எந்த அக்காவை பத்தி யார் தவறா பேசினாலும் அதையும் அவரால் தாங்கிக்க முடியாது. ஒரு ஏழை டீச்சர் மேல ஆசைப்பட்டு பிரியப்பட்டு ஏன் லவ் பண்ணினார்னு கூட சொல்லலாம். அவளை உங்க முதலாளி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவ பேரு உமா மகேஸ்வரி. உங்க முதலாளியுடைய போராத காலமோ இல்ல அவளுடைய போராத காலமோ ஹனிமூனுக்கு போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவ கால் உடைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கூட உங்க முதலாளி அவ மேல அன்பும் பாசமும் குறையாம தான் இருந்தார். ஆனா அந்த டீச்சர் தான் மன நிம்மதி இல்லாம இருந்தா. அப்படி இருந்த போது ஒரு நாள் பிடிச்சிருக்கா? ஒரு நிமிஷம். பட்டாணி பொரியல் தானே பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கா? பருப்பு துவையல் தானே, அதுவும் பிடிச்சிருக்கு. போருமா? பிடிச்சிருக்கா? ஓ சாதமா? சாதத்துல என்ன ருசி? பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம். தண்ணியும் சூப்பரா பிடிச்சிருக்கு. நான் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கான்னு கேட்டது சாதத்தையும் பதார்த்தத்தையும் இல்ல, வந்து பரிமாறிட்டு போனாலே அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏண்டி, நீ ஆஸ்பத்திரியில இருந்த போதும் சரி, இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, வீட்டு நிர்வாகத்தை நீ தான் கவனிக்கிற.
உனக்கு பிடிச்சிருந்தா பொறுமை, எனக்கே பிடிக்கணும். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணு பேர் என்ன? போதும் பொண்ணு. போதும் பொண்ணா? பேரே பிடிக்கல எனக்கு. அவங்க அம்மாவுக்கு 6 பொன் குழந்தையா, 7வதா இவ பிறந்திருக்கா. அதான் போதும் பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க. பேரை வேணா நம்ம மாத்திக்கலாங்க. உங்களுக்கு அவளை பிடிச்சிருக்கா? அம்மா போதும் பொண்ணு, உள்ள போமா உள்ள போமா உள்ள போமா. பிடிச்சிருக்கடி. அப்போ நான் உங்க வீட்டுல பேசலாமா? என்ன பேச போற? நீங்க தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, நீங்க அவளை 2வது கல்யாணம் பண்ணிக்கங்க. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணுக்கு பெரிய சந்தோஷம் தம் புருஷனுக்கு தன் கையால சமைச்சு தன் கையால பரிமாறணும். அத கூட என்னால செய்ய முடியல. ஐயா, என்ன ஆச்சு இப்போ உனக்கு? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏன் விதியை நான் அனுபவிக்கிறேன், நீங்க ஏங்க அனுபவிக்கணும்? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். எழுந்துரு எழுந்துரு. இந்த நாற்காலியில உட்காருமா. உட்காரு உட்காரு. இப்போ அந்த ஆக்சிடென்ட்ல எனக்கு கால் போய் நான் இப்படி சக்கர நாற்காலியில உட்கார்ந்திருந்தா நீ 2வது கல்யாணம் பண்ணிப்பியா? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் புருஷன் தாங்க எல்லாம். அந்த புருஷங்க பொண்டாட்டி தான் எல்லாம் நினைக்க கூடாதா? கதை விடாதீங்க கதை விடாதீங்க. பொண்டாட்டி செத்த உடனே 100க்கு 99 ஆம்பளைங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 100க்கு ஒரு பொம்பளை ஒரு விதவை 2வது கல்யாணம் பண்ணிக்கிறா. அதுக்கும் இந்த சமுதாயத்துல எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு. இது ஆணாதிக்க சமுதாயங்க. ஆம்பளைங்களுக்கு ஒரு சட்டம், பொம்பளைங்களுக்கு ஒரு சட்டம். I love you. I love you. நானும் லவ் பண்றேம்மா. 2வது கல்யாணம் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு 2வது கல்யாணம் ஆசை வந்தா வரும் வருங்க. அப்படி வந்தா நான் செத்துருவேன். அதுக்கு பதிலா நானே விட்டு கொடுத்ததா இருக்கட்டும். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, ஏழை பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. 2வது கல்யாணம் பண்ணிக்கங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த சமுதாயத்துல யாரும் தன்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அடுத்தவங்க விஷயத்துலதான் மூக்க நுழைப்பாங்க. நாளைக்கு இந்த சமுதாயத்துல இருந்து ஒரு நாய் வரும். ஏண்டா இப்படி ஒரு நொண்டியை கட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன்னு சொல்லும். அப்ப உங்களுக்கும் ஆசை வரும் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு. யாரோ ஒரு நாய் சொல்றதை விட உங்களுக்கு பிடிச்ச இந்த நாய் சொல்றேன், 2வது கல்யாணம் பண்ணிக்கங்க. என் அன்புக்கும் ஆசைக்கும் உரிய உமா மகேஸ்வரி அவர்களே. போதும், என்ன சொல்ல போறீங்க? ஒன்ன தவிர வேற யாரையும் நினைக்க மாட்டேன், அதானே? இந்த சினிமா டிராமா டயலாக் எல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். சினிமாவில இந்த டயலாக் சொல்றவங்க எல்லாம் பர்சனல் லைஃப்ல 2, 3, 4 வச்சுக்கிட்டு இருக்காங்க. பிராக்டிகலா பேசுவோம். 2வது கல்யாணம் பண்ணிக்கங்க. உனக்கு உன் புருஷன் மேல ஒரு காதல், பாசம், ஆசை, வெரி பொசசிவ்னஸ். என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு எண்ணமும் மனசுல இருக்கு. அதே சமயம் கால் போயிடுச்சுல்ல, புருஷனுக்கு உபயோகமா இல்லையே, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆயிருக்கு. கண்ணு, இந்த காம்ப்ளெக்ஸ் பொசசிவ்னஸ் இது ரெண்டும் சேரக்கூடாது, தனித்தனியே தான் இருக்கணும். ஓகே? போதும் பொண்ணு எனக்கு வேண்டாம், இந்த பொண்ணே எனக்கு போதும். இதையும் மீறி 2வது கல்யாண பேச்சு எடுத்தா நேர ரோடுக்கு போவேன், லாரியை பார்ப்பேன், காலை விடுவேன், எங்காலும் போடும். நீ ஊனும் நானும் ஊனும். ஓகே? அம்மா போதும் பொண்ணு, போதும் பொண்ணு, இங்க வாமா இங்க வாமா. ரோட்ல நல்ல லாரியா வருதா பாக்குறியா?